வணக்கம் தமிழ்நாடு, வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம். துரோகி விஜய் பிரதர், தூய்மை பணியாளர்கள் போன ஆட்சியில் எதுக்கு இப்போ போராட்டம் பண்ணாங்க? ப்ரைவேட் டீமுக்கு கொடுக்காதீங்க, ப்ரைவேட்டாக ஆக்காதீங்க, எங்களுக்கு சொன்ன காசை மட்டும் கொடுங்க போதும்னு போகிறாங்க. அதுக்கே எதிர்க்க அதான் போன ஆட்சி இருந்த கட்சி அடித்து உதச்சி எல்லாம் பண்ணாங்க. நாங்கள்லாம் போய் அவங்களுக்கு சில விஷயம்லாம் கொடுத்தோம். இவன் கூட எட்டி பார்க்கல உங்கள் சிஎம். அவன் சிஎம்லாம் இல்லையா, எல்லா கட்சியும் பிஜேபி கிட்ட மாட்டின்னு இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? எல்லா கட்சியும் ஊழல்வாதி தான். இவெல்லாம் சரியான தற்கூரி. இவனுக்கு படிப்புனா என்னன்னு தெரியாது, வேலைன்னா என்னன்னு தெரியாது. சார் 69 படம் அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா பிச்சை எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஏதாச்சும் வாட்ச்மேன் எதாவது வேலை பார்த்துன்னு இருப்பான். இவனா தூக்கின்னு வந்து சிஎம் உட்கார வச்சு இப்போ திருப்பி ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறாரு. இதுதான் உங்கள் மாற்றமா? இவன் தனிப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கிற ஆள் கிடையாது. எல்லாம் புரிஞ்சுக்க. மேலிடம் சொல்கிறத சைன் போட்டு கொடுத்துறாரு. இந்த ஸ்க்ரீமுக்கு சைன் போடு, 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன் சார். இந்த அக்யூஸ்டை தூக்கு. ஏன்னா இவனுங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. மாற்றம் என்பது அக்யூஸ்டெல்லாம் திருத்தி நல்வழிப்படுத்தணும். நீங்கள்லாம் உத்தமனுங்களா? எல்லாரும் இங்கே உத்தமனுங்களா? தண்டனை கொடுக்குறவங்களே உத்தமம் கிடையாது. தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ண போகிறீங்க? திருப்பி போராட்டம் பண்ண போகிறீங்க, திருப்பி உங்களை அடிக்க போகிறான். இவன் என்ன நடக்க போகிறோம்? ஆட்சியை கழிச்சிட்டு புது ஆளுங்களை கொண்டு வாங்க. ஓம் நம சிவாய.